ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும். நம்ம சேனலுக்கு முதல் முறை வரவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு செம்மையான தோப்புக்குள்ளே நடந்த சூப்பரான சம்பவத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப ஆசையோடு வந்திருக்கேன். என்னை ஏமாத்திடாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை, நான் அனுபவித்த கதை. ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலே இதை கேட்குறவங்க தனியாக ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு கதை தான் இப்போ. என்னோடய பேர் மகேஷ். நான் தோட்டத்தில் வரப்பு வெட்டுற வேலையை பார்த்துட்டு வரேன். எங்கள் ஊர் சேலம் பக்கத்தில் ஒரு நல்ல கிராமம். அங்கே பார்த்திங்கன்னா வீடுகள் ஒரு 100-150 அப்படியே இருக்கும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரே ஜாதி மக்கள். என்னுடைய அண்ணா, பெரியப்பா, இந்த குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் மாதிரி. வீடே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஆசாரத்தோட, நல்ல ஒரு காம்பவுண்டோட, ரொம்ப விலாசமாக இருக்கும். தாராளமாக ஒரு 7-8 குடும்பம் நாங்கள் தங்கி வாழ்ந்துட்டு வரோம். இந்த இடத்துல தான் புருஷன் பொண்டாட்டியோட அந்யோன்யம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு கல்யாணமாகி கொஞ்சம் வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு கல்யாணத்துக்கு ஆசைப்படலை. எனக்கு பிள்ளைங்க எதுவும் இல்லை. இப்போ என்னோடய வயசு 42 ஆகிடுச்சு. வயசான காலத்தில் இனி வேலை பார்க்குறது, என்ன பார்க்குறது, எந்த வேலையும் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா வரப்பு வெட்டுறது, புல் புழுங்கிறது, இந்த மாதிரியான வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய பெரியப்பா பசங்க, கூட பிறந்த அண்ணன்கள் எல்லாருமே நல்ல நல்ல தொழில் பார்த்து சிட்டியில் இருக்காங்க. அவங்க மட்டும் தனியாக அங்கே வேலை செஞ்சு காசு, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி போட்டுட்டு எல்லாருமே சந்தோஷமாக வச்சிட்ருக்காங்க. அண்ணன்களை பற்றி மட்டும் சொன்னால் எப்படி, அண்ணிகளையும் பற்றி சொல்லணும் இல்லையா? ஒரு அண்ணி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வாக்கப்பட்டு வந்தவ. அவள் தான் மூத்த மருமகளும் கூட. இரண்டாவது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் காதல் செஞ்சு கல்யாணம் பிடிச்சிக்கிட்ட ஒரு பொம்பளை. இன்னொரு தீம் இருக்கா. அவள் தான் என்னுடைய கடைசி அண்ணனுடைய ஒய்ஃப். அவளுக்கு பார்த்தீங்கன்னா என்னை விடவே ஒரு 2 வயசு கூட. ஆமாம், தன்னை விட வயதிலும் கொஞ்சம் கூடிய ஒரு பெண்ணை தான் என்னுடைய இளைய அண்ணன் திருமணம் பண்ணிக்கிட்டான். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா போச்சா அப்படின்னா சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் சுகத்தோடையும் ஏகப்பட்ட ஒரு திருப்தியோடையும் அவங்க இருந்தாங்களான்னா இல்லை. ஏன்னா என்னோடய அண்ணன்கள்மார்கள் எல்லாருமே தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தியதால் வீட்டில் அதிகமான ஒரு ஈடுபாட்டையும் காட்டிக்கலை. விசேஷம், பொங்கல், திருவிழா இந்த மாதிரியான நேரத்தில் நகைகள், பட்டு ஆடைகள், அப்புறம் அழகான கார்கள், மனைவியை அலங்கரித்து பார்த்தாங்க. இதெல்லாமே செஞ்சாங்க. ஆனால் கடைசியாக அந்த பொண்டாட்டிகளுடைய அழகு தனக்கு சொந்தமானது. அதை அவன் பரிகாசம் அடையணும், அவன் அதை ஏற்றுக்கணும், அவன் அதை புகழணும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்குள்ளே இல்லை. ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய வெறுமை அன்னிகளோட மனசில் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். ஆனால் இது கண்டுக்காமல் இருந்தேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு திருமணமான புதுசில் என்னுடைய மனைவி மேலே ஒரு பெரிய ஒரு பொறாமை இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா எனக்கு மிகப்பெரிய தொழில் மேலே ஆசை கிடையாது. என்னுடைய ஆசையோட ஒட்டுமொத்த உருவமாக என்னுடைய மனைவியை மட்டும்தான் பார்த்தேன். எல்லா இடத்துக்கும் அவளை கொண்டாடினேன். எங்ககிட்ட பெரிய காசு இல்லாட்டியும் ஒரு நல்ல வருமானம் இருந்தது. அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் அதிகமாக செலவு பண்ணி அன்பை பரிமாறிக்கிட்டு இருந்தோம். சில நேரங்களில் எங்களுடைய சந்தோஷ ஓலங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நல்லாவே கேட்கும். ஏன் அதிர்ற மாதிரியே கூட சத்தம் போட்டிருக்கோம். அப்படி எந்த மாதிரி நேரம்னா, சில நேரங்களில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, அதாவது இந்த திருவிழா காலகட்டத்தில் எல்லாருமே கோவிலுக்கு அங்கேயும் போயிடுவாங்க. நாங்கள் சாமியை கும்பிட்ட உடனே வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா எங்களுது கூடு குடும்பம் இல்லையா? நாங்கள் நினச்ச நேரத்துலையெல்லாம் அந்நியமாக இருக்க முடியாது. ஸோ இதனாலேயே நாங்கள் அந்த சரியான நேரத்தை எதிர்பார்த்து நாங்கள் காத்துட்ருப்போம். இப்போ எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா காம்பவுண்ட் கேட்டை திறந்து ரொம்ப தூரம் உள்ளே நடந்து வரணும். அப்படி வரும்போது தென்னை மரத்தை கடந்து வரணும். ஒரு பெரிய ஆசாரத்தெல்லாம் கடந்து தான் என்னுடைய வீட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் வர முடியும். ஸோ அவ்வளோ பெரிய வீடு இருக்கிறதுனால யாராவது கேட்டு பக்கம் வந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது தான்
ஒரு நாள் அந்த திருவிழா சமயத்தில் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்களை சுற்றி யாரும் இல்லைன்றதை உறுதியை படுத்திக்கிட்டு நாங்கள் அந்யோன்யமாக இருந்தோம். எங்களுடைய ஓலங்கள் மரண ஓலத்தை விட சத்தமாக இருந்துச்சு. யார் கேட்டாலும் வாய் அடித்து போயிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய பெரிய அண்ணி வீட்டுக்குள்ளே வரதை நான் கவனித்தேன். இதை வந்து என்னுடைய மனைவி கவனிக்கலை. ஏன்னா அவளுடைய சத்தத்தில் அவளால் எதுவுமே கேட்டுக்கவும் முடியல, அவள் கவனிக்கவும் இல்லை. கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அண்ணி வர தெரிஞ்சுக்கிட்டு சரி என்னாலையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி சந்தோஷமாக இருந்தா. இவ்வளோ சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமன்னு நான் இயங்கிட்டு இருந்தேன். அவளை வந்து நல்லா ஆண்டுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஆளுமைக்கு கீழே அவளுடைய எல்லா கட்டுப்பாட்டையும் இழந்து ஒரு புழு போல் துளிச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் சரி இப்படியே கண்டினியூ பண்ணலான்னு விட்டுட்டேன். அதே என் பெரிய அன்னைக்காரி வீட்டுக்குள்ளே வரதும் சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்குறதும் இது எனக்கு தெரிஞ்சாலும் இதை நான் பெருசாக அழட்டிக்காமல் விட்டுட்டேன், கண்டுக்காத மாதிரி விட்டுட்டேன். ஸோ அப்போ எல்லாம் இருந்து பார்த்திங்கன்னா நான் கவனிக்க ஆரம்பித்தேன். முக்கியமான நேரங்களில் இந்த அன்னிகள் கூடி பேசிக்கிறதும் என்னுடைய மனைவியை பற்றி கிசிக்கிறதும் இதெல்லாம் வாடிக்கையாகவே போயிட்டு இருந்தது. இப்போ இருக்காளே கொடுத்து வச்சுவ இவ புருஷங்கிட்ட சரியான பணம் வசதி இல்லாத நேரத்துலையும் இவளுக்கு சந்தோஷத்துக்கும் சுகத்துக்கும் குறையே இல்லை. இவ்வளோ மாதிரி தான் நம்மளும் வந்து இருந்திருக்கணும். போய் இவனுங்களை கட்டிக்கிட்டு வந்தோம் பாரு அப்படின்னு சொன்னான். யார் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கட்டிட்டு வந்தால அவ. இது அரசல் புரசலாக எனக்கு கேட்டுச்சு. நான் மனசில் நினச்சேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்திலேருந்து வரும்போது ஒரு வாழ்க்கை கிடச்சா போகுதுன்னு தானே நீ வந்த. இப்போ பணம் வந்துச்சு, செல்வாக்கு வந்துச்சு, இது கூட உனக்கு பசியும் வந்துருச்சா? அப்படி என்னடி உனக்கு அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் வசதி கிடைச்சோன்னு அவங்களுடைய ஆசைகளும் இயக்கங்களும் கட்டுப்பாடு இல்லாமல் சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் போகும், தலை விரித்து ஆடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும்னு தோணும். எப்படி திரும்ப தண்டனையை கொடுக்கணும்? அவங்களுடைய கை கால்களும் கட்டி போட்டு அவங்க எது வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதுவே போதுன்ற அளவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அன்னிகளாக போயிட்டாங்களே, இவளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு விட்டுட்டேன். சரி, என் மனைவி போனதுக்கப்புறம் அதே ஒரு ஏக்கங்கள், அந்த கோபம், அந்த பொறாமை எல்லாமே என்னுடைய அன்னிகளுக்கு இருந்தது. இப்போ வந்து பரிதாபமாக மாறிடுச்சு. ஆமாம், சே இந்த நேரத்தில் இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கானே பாவம், எவ்வளோ ஆசைகளோட எவ்வளோ சந்தோஷமாக அவன் வாழ்ந்துட்டு வந்தான், இப்போன்னு பார்த்து அவன் மனைவி இல்லையே அப்படின்ற ஒரு பரிதாபம் ஏற்பட்டுச்சு. இந்த பரிதாபத்தை ஒரு அண்ணியும் ஒவ்வொரு விதமாக என்கிட்ட காமிச்சாங்க. நான் தோட்டத்தில் இருக்கும்போது நல்லா பசி எடுத்து தான் வீட்டுக்கு வருவேன். முன்னாடியெல்லாம் என்னுடைய மனைவி இருக்கும்போது அந்த பொறாமையினால் என்னை வந்து பெரிய அண்ணி கவனிச்சிக்க மாட்டாங்க. என்னுடைய மனைவி வீட்டுக்கு தூரமாக இருக்கும்போதும் இதுதான் உங்களுக்கு கிடைச்ச தண்டனைன்ற மாதிரி நான் தவிக்கிறத அவங்க ரசிப்பாங்க. அப்படி இருந்த அன்னிக்கறி, பெரிய அன்னிக்கறி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தோட்டத்துக்கு வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு ஆக்கி ரெடியாக வச்சுருக்கா. ஏன்னா சாப்பாடு சொல்கிறா. இன்னொரு அண்ணி, அவளை நான் அண்ணின்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க போங்க அப்படின்றதோட நான் நிறுத்திடுவேன். அதுக்கு ஒரு சிக்கல் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் நான் வந்து ஒரு பழக்க தோஷத்தில் நான் ஒரு வாக்குவாதத்தில் வா போன்ற மாதிரி நான் பேசிட்டேன், நீ நான்ற மாதிரி பேசிட்டேன். ஸோ இந்த ஒரு மரியாதை குறைச்சல் அவங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து சரியாக பேசாமல் விட்டுட்டாங்க. ஸோ என்னுடைய ரூமுக்கு பக்கத்து ரூம்பு தான் அவங்கள்ட்ட. ஸோ நான் இப்படி பேசினதுனால எப்போ என்னை பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறதுமாவே இருந்தாங்க. என் மனசில் வந்து அது ஒரு சங்கடமாக இருந்தாலும் நான் வந்து அந்த வாக்குவாதத்தில் நான் சொன்னது தான் கரெக்டான மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுனால நான் அவங்கக்கிட்ட இதை தொடர்ந்து மன்னிப்போ எதுவும் கேட்டுக்கிறல. பட் அதுக்கப்புறம் என் மனைவி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த நார்மலாக பேச ஆரம்பித்தோம். அந்த நேரத்தில் அவங்களுடைய மரியாதையை அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஏன் வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுற, உரிமையாக அண்ணின்னு கூப்பிடு, இல்லை நீ வா போன்னு ஒரு தோழியாக கூப்பிடு, ஒரு தோழியாக நினச்சிக்கோன்னு என் கையை பிடிச்சி கேட்டாங்க. என் கையை பிடிச்சி பார்க்கும்போது என் முகத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் எனக்கு புரிஞ்சுது. உன் மனைவி இல்லைன்னு வருத்தப்படாத, என்னை வந்து உன் மனைவியாக எடுத்துக்கோ, உங்கள் அண்ணன் இங்கே இல்லைன்ற மாதிரி பார்வையிலேயே என்னை பார்த்து பேச ஆரம்பித்தாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரண
அவங்கள வந்து நான் பெருசாக கண்டுக்கிறல. பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அவங்க வந்து கொஞ்சம் மௌனமான ஒரு டைப்புன்றதுனால என்கிட்ட அதிகமாக அவங்க வந்து பேச்சு கொடுக்கல. ஸோ இப்படியே வந்து நாட்கள் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தோப்புக்குள்ளே நான் வந்து என்னுடைய மனைவியை நினச்சி உருகிட்டு இருக்கும்போது எனக்கு தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் இதெல்லாமே அந்த இடத்துல வந்து ஏற்பட்டுச்சு. இந்த சங்கடங்கள் காரணமாக என்ன ஆச்சுன்னா, என்னால் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் நான் ஒரு தோழிக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தோழியாக கிடைப்பாளா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் பெரிய அண்ணியோடைய நினப்பு வந்துச்சு. பார்த்தா பெரிய அண்ணி பக்கத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு என்னுடைய தோழியை இருக்க முடியுமான்ற மாதிரி சைகை காமித்தேன். சைகை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்தில் வந்து என்ன குழந்தைன்னாரு, ஏதோ பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அண்ணி, என்னுடைய மனைவி ஞாபகமாகவே இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது அண்ணி அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி அழுதேன். என்ன குழந்தைனாரு, உங்கள் மனைவி இறந்து 6-7 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. நானும் உங்கள்கிட்ட நிறைய தடவை வந்து ஜாட மாதிரியாக சொல்லிட்டேன், உங்கள் மனைவி இறந்துட்டா அப்படின்னு நீங்கள் சங்கடப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியலை. இப்போ ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, தோட்டத்தில் இப்போ யாருமே இல்லை, எல்லாம் சாப்பாட்டுக்காக போயிருக்காங்க, வாங்க அப்படின்னு உங்களோட பசியை நான் ஆற்றுறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ அங்கே தான் என்னுடைய அண்ணி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோழியாக வந்து ஆனால் அவள் பார்க்க எப்படின்னா கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாள். ஆனால் வெள்ளை மனசு, நல்ல உள்ளம் காரி, என்னை நல்லாவே பார்த்துக்கிறேன். அன்றைக்கி அந்த 1-1.5 மணி நேரம் எங்களுக்கு போதுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அதே கூட்டு குடும்பம், ஒரு தனிமை இல்லாத ஒரு நேரம், கலகலன்னு எல்லாம் சுற்றி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என் மனசில் அந்த அண்ணி ஏற்படுத்தின அந்த தீ வந்து எரிந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ மீண்டும் அந்த மாதிரி நெருப்பு கிடைக்குமான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே இல்லை. ஒரு நாள் ஒரு மருத்துவ உதவியாக அவங்க வந்து என்னுடைய கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், யார் நிறைய பெரிய அண்ணி, அதனால் அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர், என்னுடைய 2வது அண்ணியும் 3வது அண்ணியும். எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, 2வது தோழி அவங்க கிடைப்பாங்களா இல்லையான்னு தெரியலை. ஆனால் நார்மலாக வந்து நான் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். அவங்களோட இயக்கங்கள் எனக்கு புரியும். ஆனால் இருந்தாலும் இப்போ என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னுடைய பெரிய அண்ணி தான். ஸோ அந்த பெரிய அண்ணியோடைய நினைப்பாலேயே நான் வந்து இருந்தேன். ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து மருத்துவமனைக்கு வந்து சென்றிருந்தாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த மருத்துவ உதவியே என்னுடைய பெரிய அன்னிக்குங்கிறதுனால அவங்களும் போயிட்டாங்க. வீட்டில் அவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா, அப்பா எல்லாருமே போயிட்டாங்க. சின்ன வண்டுகள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டாங்க. சரி, அவங்க 2 பேர் வீட்டு வேலைக்கும் தோட்டத்து வேலையும் பார்த்துக்கிறதுக்காக 2 பேர் வேணும். அவங்களுக்கு ஒரு பாதுகாவலனா, ஒரு எப்படி இந்த கோவிலில் அறங்காவலர் இருப்பாங்களே அந்த மாதிரி இந்த 2 தங்க சிலைகளுக்கும் நான் வந்து இருந்தேன். இந்த இடத்துல வந்து வயசு வித்தியாசம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆமாம், என்னோடய பெரிய அண்ணியை கல்லும் சின்ன அன்னிக்கு வயது வந்து ஒரு 8-10 வயது கம்மியாக இருக்கும். அப்புறம் என்னோடய இன்னொரு அன்னிக்கு என்னை விட வயது வந்து ஜாஸ்தி. ஸோ அப்போ கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. முதல்ல அன்னிக்கு ஒரு 52 வயசு இருக்கும், 2வது அன்னிக்கு ஒரு 38 வயசு இருக்கும், 3வது அன்னிக்கு 47 வயசு ஆச்சு. சரிங்களா? ஸோ இந்த நேரங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு தோழனுக்காக ஏங்குகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் சரியான ஒரு தோழனா தன்னுடைய கணவன் இருக்க மாட்டான்னு ஏங்குகிற ஒரு நேரத்தில் தான் இப்போது அவங்க இருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி என்னோடய பெரிய அண்ணியோடைய ஞாபகமும் இருந்தது, என்னோடய மனைவியோடைய ஞாபகமும் இருந்தது. ஸோ மனைவியை பற்றி நினச்சிக்கிட்டு பெரிய அண்ணியை பற்றியும் நினச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் தலகாணி இருந்ததும் அவங்கள கட்டி பிடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பாசமான ஒரு அரவணைப்பு அந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தது. ஸோ இதை என்னுடைய 2வது அண்ணி பார்த்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, என்ன ஆச்சுப்பா, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட எதுவுமே பேசலை. அவங்க ஒரு தோழன் வேணுன்ற நினைப்பில் என்னை பார்க்குறது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் கேட்டேன், உங்களுடைய தோழனா என்னை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உன்னோட மனைவி இறந்த அடுத்த 2-3 மாதங்கள்லேயே உன்னை நான் தோழனாக ஏற்றுக்கிட்டேன், உனக்கு தான் புரியலை அப்படின்னு சொல்லி என் தலையில் அடித்தாங்க. அடக்கி இருக்கா,
நான் இத்தனை வருஷமாக உன்னை தோழனாக தான் பார்த்துட்ருக்கேன், உனக்கு தான் புரியலை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் தோழனாக பார்க்குறது எனக்கு புரியும், ஆனால் எப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நான் பிசங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, அப்போது என்கிட்ட தயக்கம் இருக்கு, பெரிய அண்ணிக்கிட்ட உனக்கு எந்த தயக்கமும் இல்லையா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஏண்டா அப்படியா பண்ணுவ? ஆமாம், அவங்களுக்கும் எண்ணங்கள் இருந்தது, ஏக்கங்கள் இருந்தது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதுக்காக அவங்க நடக்க முடியாத அளவுக்கு பண்ணுவேன்? பாவண்டா, அவங்களால முடியாமல் நான் தான் வந்து அவங்களுக்கு ஒத்தனை வச்சுவிட்டேன். நீ அடித்த அடியில் அவங்களுக்கு வீங்கி இருந்தது, அதில் உப்பு ஒத்தனை வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வாயை திறக்க முடியாத அளவுக்கு வீங்கி இருந்தது, உதடுகள்லாம் வீங்கி இருந்தது. அப்போவே தெரிஞ்சது நான் என்ன ஏதுன்னு கேட்கவும் அவங்க எல்லாத்தையும் புட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் சொன்னாங்க, இப்படி ஒரு வீரியத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அப்போ இருந்தே உன் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், அண்ணி என்ன சொன்னாங்க, வலிச்சிருச்சு அவங்களுக்கு? உனக்கு புரியலையா? அவங்க உலகத்திலேயே அடைந்த சந்தோஷத்தை விட அவங்க அம்மாவாக ஆகும்போது அந்த சந்தோஷம், அவங்க பெரிய மனுஷி ஆகும்போது அந்த சந்தோஷம், அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த சந்தோஷம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை மாறின போது கிடைச்ச சந்தோஷம், நல்ல அறுசுவை உணவு சாப்பிடும்போது கிடைச்ச சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட உன்னுடைய சந்தோஷம் தான் பெருசுன்னு சொன்னாங்கடா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு வாட்டி கண்ணீரே வந்துடுச்சு கண்ணிலேருந்து. அப்புறம் அவங்க கண்ணீரை தொலைச்சி விட்டுட்டு என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்கள தோழியாக நான் ஏற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு உருவம் நின்று பார்க்குறத நான் கவனித்தேன். ஆமாம், அது யாருன்னு பார்த்தா என்னுடைய 3வது அணி தான். அவள் வந்து என்கிட்ட நானும் சேர்ந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி அவள் கேட்டாள். அவள் ஏன் கேட்டா அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய அண்ணன் ஒரு ஆர்வ கோளாறில் தன்னை விடைய ஒரு வயது நிறந்த ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய திருப்திங்கிறது அவன் அந்த இடத்துல கிடைக்கல. இதனாலேயே அவன் வேலை செய்கிற, அவன் கண்காணிக்கிற இடத்துலையே ஒரு சின்ன ஒரு வீடை வந்து அவன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டான். அவனோட ஆசைகள் எல்லாமே அவளுக்கு தான் போச்சு, ஆஸ்திகள் மட்டும்தான் இவளுக்கு கிடைச்சது. அந்த ஆஸ்திகளை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு இவ வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு வெறுமையில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாள். அதை வந்து ஓப்பனாக என்கிட்ட சொன்னான். ஸோ எனக்கு பரிதாபமாக போச்சு. ஸோ அந்த இடத்துலையே எனக்கு 2 தோழிகள் கிடைச்சதை நான் உறுதிதான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவள் சொன்னான், எனக்கு வந்து உங்கள் பெரிய அண்ணியை கஷ்டப்படுத்தினீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சித்திரவதையை எனக்கு கொடுங்க, ரொம்ப மோசமான ஒரு சித்திரவதையாக இருக்கணும், என்னை வந்து ஒரு கடுமையான சொற்களில் பேசி திட்டி பண்ணுங்க அப்படின்னு 3வது அண்ணி கேட்டேன். எனக்கு அவளுடைய வேண்டுகோள் கொஞ்சம் புதுசாக இருந்தது. இது வந்து ரகத்திலேயே இல்லாத ஒரு வேண்டுகோளாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு கேட்ட மாதிரி தான் வேணும் அப்படின்னா வாட்ட முடிச்சா. அப்புறம் என்ன, அன்னைக்கு நாள் வந்து இனிமையாக வந்து போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணங்கள் எல்லாம் ஊருக்கு போனதுக்கப்புறம் அண்ணிகள் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அப்புறம் பெரிய அண்ணி, 2வது அண்ணி, 3வது அண்ணி, இவங்க எல்லாருக்கும் ஒரு கணவனாக வந்து நான் வாழ ஆரம்பித்தேன். எனக்கு தேவையான இடம் தேடி செஞ்சாங்க. அறுசுவை உணவு செஞ்சு போட்டாங்க. டயத்துக்கு எனக்கு வந்து என்னை கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. தூங்குறீங்களா, வேலை அலுப்பு இருக்கா அப்படின்ட்டு. 3வது அண்ணி ஒரு படிக்கு மேலே எனக்கு கை கால் அமுச்சிடுறது, எனக்கு சோர்வை நீக்கிறது எல்லாமே அவங்க தான். ஸோ இவங்க 3 பேரும் எனக்கு ஏகப்பட்ட காசுகளை வந்து கொடுத்தாங்க. அதுக்குன்னு நான் தோட்டத்தில் வேலை செய்யாமல் இல்லை, நல்லா வேலை செஞ்சேன். என்னுடைய உடல் சோர்வு பக்கம் 3 மனைவிகள் இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கை இனிதாக போச்சு. என்னுடைய மனைவி அப்பப்போ நினச்சிக்கிறது உண்டு, எல்லாமே என் மனைவினால தான், அவள் தான் காரணம் அப்படின்ட்டு. இந்த 3 தோழிகளும் எனக்கு கூட இருக்கும்போது அவங்க கேட்ட ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, நான் உங்கள் மனைவி அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேனா அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் மனைவி அளவுக்கு நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு கேட்டாங்க. என் மனசில் இருந்தது ஒரே எண்ணம் தான். அவங்களுக்கு முன்னாடி என்ன தான் ஆமான்னு சொல்லி தலையேறினாலும் மனசில் நினைப்பேன், நீங்கள் என்ன தான் என்னை வந்து சுற்றி வந்து பார்த்துக்கிட்டாலும், என்னை வந்து எனக்கான ஒரு அடிமை மாதிரி நீங்கள் எல்லாருமே நடந்துக்கிட்டாலும், எனக்கு முதல் அன்பு கிடைச்சது என்னமோ என்னுடைய முதல் மனைவி கிட்ட தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ அந்நியம், அவ்வளோ இதுவாக வந்து என்னை பார்த்துட்டு இருந்தா. அவளை கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிற்க முடியாதுன்றதை மட்டும் நான் மனசில் நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னுடைய கண்கள், என்னுடைய இதயம்,
அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, அவங்களுக்கு தேவையானது கிடைச்சது, எனக்கு நிறையா பணங்கள் கிடைச்சது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்தேன். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. எப்போ என்ன ஆகும்னு தெரியலை. போகிற வரைக்கும் கூடவே போவோம். நன்றி, வணக்கம்.